இல்ல. ஆமா. அடுத்த படத்துல டைரக்டர் வந்துடுறீங்க. ஆமா. நீ யாரு? எப்படி கேட்டாங்க? ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? ஹீரோயின் சார்ஜஸ் இல்ல தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? இல்ல இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசுவா, நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட். என்னன்னு சொல்லுங்க. ஆமா குழந்தைக்கு தாயா நடிக்கிற ஒத்துக்கிட்டீங்களே. ஆமா. அடுத்த படத்துல டைரக்டர் வந்துடுறீங்க. போன படத்துல இப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. அடுத்த படத்துல கேட்கல. அடுத்த படத்துல போன படத்துல தாயா இருந்தீங்களே என்னம்மா அப்படின்னு கேட்க மாட்டாருன்னு கேட்குறேன். ஏன்னா அப்படி டைரக்டர்ஸ் இருக்காங்க. இல்ல நான் அடுத்த படம் பண்ணிட்டேன், அது ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த டைரக்டர் இது வரைக்கும் கேட்டதில்ல. யார் யார்? ஆமா. நீ யாரு? எப்படி கேட்டாங்க? இல்ல, நான் அவங்க நன்மை சொல்றேன். என்ன காரணம் தெரியுமா? நடிகர்களே சொல்றாங்க. நான் வந்து என்னுடைய தாயார் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காரணம் என்ன? ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் தெரியுமா? ஆமா. தெரியுமா? அவங்களோட ஹீரோயின் சார்ஜஸ் இல்ல தெரியுமா? அவங்களோட முதல் படம் அவங்க எதுல பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? அவங்க வந்து காக்க முட்டையில இல்ல அவங்க வந்து காரணம் இதான் இல்ல, பட் அவங்களுக்கு ஒரு பேர் வந்துருச்சுல. அண்ணே நான் இல்ல ஒரு நிமிஷம் அண்ணே, நான் பேசுவா, நீங்க பேசுங்க ஃபர்ஸ்ட். இல்ல நீங்க பேசுங்க. இல்ல நீங்க பேசுங்க. நான் பேசுவா? சொல்லுங்க. நல்லா இருக்கு. இல்லண்ணே, என்னன்னா இது வந்து இங்க இருக்கிற நீங்க வச்ச ஒரு ஸ்டீரியோ டைப் தான் எனக்கு தெரியுது. இந்த ஹீரோயின் இப்படி ஒரு படம் பண்ணிட்டாங்கன்னா, அம்மா கேரக்டர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த படம் அம்மா கேரக்டரே பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இங்கே வச்ச ஒரு ரூல் மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா அது ரூல் உடைக்கிறதுக்கு அந்த ரூல் உடைக்கிறதுக்கு சினிமா யாராவது, எல்லாரும் தானே, ஸோ அந்த ரூல் உடைக்கிறதுக்கு யாராவது வரணும்ல, அதுல ஒரு ஆள் நான் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.